இந்த ஃபாஸ்டிங் விரத முறைகள் வந்து எல்லா சமயங்களிலுமே இருக்குது. மதங்களிலும், கலாச்சாரங்களிலும் இது ஒரு பிராக்டிஸா வந்து காலம் காலமா வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம சயின்ஸ் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, ஏகப்பட்ட ஃபாஸ்டிங் முறைகள் இருக்குது. அதுல மெயினான ஒண்ணு வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதாவது ஒரு நாள வந்து 2 வகையா பிரிச்சு, சாப்பிடக்கூடிய நேரம், ஃபாஸ்டிங் விரதம் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய விஷயமா தான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்றாங்க. அதுல வந்து 12:12 12 மணி நேரம் சாப்பிடுறது, 12 மணி நேரம் சாப்பிடாம இருப்பது அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. 16:8 அப்படின்னு இருக்குது. 16 மணி நேரம் ஃபாஸ்டிங்ல விரதத்துல வந்து இருக்கிறது, 8 மணி நேரம் தான் சாப்பிடக்கூடிய நேரமா வந்து வைக்கிறது அப்படிங்கிற முறைகள்லாம் வந்து இருக்குது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிச்சிக்கலாம், நான் கலோரி ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிக்கலாம். பிளெயின் டீ, பிளெயின் காஃபி, சுகர் இல்லாம பால் சேர்க்காம குடிச்சா அப்படின்னா அது கலோரி இல்லாத ஒரு ட்ரிங்க்ஸா வந்து ஆகிருது. அதை வந்து நம்ம வந்து குடிக்கலாம் அப்படின்னு வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல வந்து சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல ரமதான்ல எடுக்கக்கூடிய ஃபாஸ்டிங்கை வந்து ட்ரை ஃபாஸ்டிங் சொல்றாங்க. ஏன்னா எதையுமே வந்து குடிக்கக்கூடாது, நம்மளுடைய சலைவா உமிழ்நீரை கூட கூட்டி வச்சு முழுங்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இந்த ட்ரை ஃபாஸ்டிங்ல ரமதான் ஃபாஸ்டிங்ல வந்து இருக்குது. இப்படியாப்பட்ட இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கா இருந்தாலும் சரி, ரமதான்ல எடுக்கக்கூடிய ட்ரை ஃபாஸ்டிங்கா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து உடலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து காலம் காலமா வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அது எந்த வகையா உடல்ல வந்து மாற்றங்களை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கறத வந்து சயின்ஸ் ரீதியா, சயின்டிபிக் ரீதியாவும் நமக்கு வந்து விளக்கி தராங்க. ட்ரை ஃபாஸ்டிங் மூலமா உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு வந்து மிக ஃபேமஸான ஒரு டாக்டர் எரிக் பிரெக், அவர் வந்து ஒரு கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட், கிட்டத்தட்ட 4000 செமினார்கள் வந்து நடத்தியிருக்கிறாரு. பல வருஷமா வந்து மீடியாக்கள்லையும் சோசியல் மீடியாக்கள்லையும் வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஃபாஸ்டிங் முறைகள், ஒபிசிட்டி, உடல் பருமன், வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட், வெயிட் லாஸ் டயட் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட அட்வைஸ்களை வந்து பல ஆண்டுகளா வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2000 டாக்டர்ஸுக்கு மேல வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. அவர் இந்த ட்ரை ஃபாஸ்டிங்கை பத்தி ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறாரு. அதுல மிக முக்கியமா 5 காரணங்களை வந்து அடுக்கிறாரு. இந்தந்த வேலைகளை வந்து உடல் வந்து செய்யுது, இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலமா இந்தந்த வேலைகளை வந்து செய்யுது அப்படின்னு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. அதை மட்டும் வந்து மிக சுருக்கமா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதா அவர் என்ன வைக்கிறார் அப்படின்னா, குறைஞ்சது 12 மணி நேரத்தை வந்து தாண்டி போகும்போது ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து உடல்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை நம்ம பலமுறை வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ், உடல் வந்து தன்னை தானே வந்து சுத்தப்படுத்திக் கொள்வது. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், அது செத்து போன டெட் செல்ஸா இருக்கலாம், கெட்ட செல்ஸா இருக்கலாம், நோய்களை ஏற்படுத்தக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி செல்ஸா இருக்கலாம், நோய்களை ஏற்படுத்தக்கூடிய சாதாரண இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ்ல இருந்து கொடிய கேன்சர் செல் வரைக்கும் இந்த ஃபாஸ்டிங் மூலமா நடக்கக்கூடிய ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து உடலை வந்து தன்னை தானே சுத்தப்படுத்துது அப்படிங்கிறத வந்து இவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்த காரணமா என்ன வைக்கிறார் அப்படின்னா, சைட்டோகைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் வந்து உடல்ல வந்து இருக்குது. புரோட்டீனே வந்து மிக அதிகமான எக்ஸஸான கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணுது. அந்த கெமிக்கலை தான் வந்து IL-1, IL-1B6, TNF ஆல்பா அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோ இம்யூன் டிசார்டர், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம், எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய அந்த சிஸ்டமே என்ன செய்யும், நம்ம உடலை வந்து எதிர்த்தே வந்து போராடும். அல்லது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பாகங்களை எதிர்த்து, லங்ஸை எதிர்த்து, ஹார்ட்டை எதிர்த்து, லிவரை எதிர்த்து உடலே வந்து போராடும். எப்படி போராடும் அப்படின்னா, இந்த மாதிரி சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் மூலமா மிக அதிகமான கெமிக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி லங்ஸுக்கு எதிராக அதிகமா வந்து சுரக்கும் போதுதான் நமக்கு வந்து இந்த மாதிரி கிரானிக் லங் டிசீசஸ்லாம் வந்து வருது. இந்த சைட்டோகைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து மிக அதிகமா சுரக்காம, அது எந்த அளவுக்கு உடல்ல வந்து சுரக்கணுமோ அந்த அளவுக்கு சரியான முறையில சுரந்து அந்த சைட்டோகைனை வந்து நல்ல வேலைகளை, உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரி செய்யக்கூடிய வேலைகளை வந்து செய்யுது அப்படின்னு வந்து இந்த ஃபாஸ்டிங் மூலமா நடக்கக்கூடிய பெனிஃபிட்ஸா வந்து இந்த டாக்டர் வந்து சொல்றாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த மேக்ரோஃபேஜ் அப்படின்னா என்னன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை இயக்கக்கூடிய அந்த சிஸ்டமே வந்து உருவாக்கக்கூடிய செல்லு தான் மேக்ரோஃபேஜஸ். பெரிய செல்லு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், கெட்ட செல்ஸ், சின்ன சின்னதா இருக்கக்கூடிய செல்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இந்த பெரிய செல்லை வந்து சாப்பிடும். அப்படி என்னென்ன செல்களை வந்து சாப்பிடுது அப்படின்னா, பேத்தோஜன்ஸ், உடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா, கெட்ட வைரஸ், கெட்ட ஃபங்கஸ், இந்த மாதிரி கெட்ட பாக்டீரியாக்களை, பேத்தோஜன்ஸை வந்து இது வந்து சாப்பிடுது. அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்லுலார் டீப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட செல்கள்ல இருந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பல கோடிக்கணக்கான செல்லு வந்து உடல்ல வந்து செத்து போகுது. கோடிக்கணக்கான செல்லு வந்து புதுசா வந்து உருவாகுது. இப்படி செத்து போகக்கூடிய செல்லுகள்ல வந்து சில செல்கள் வந்து கழிவு செல்கள், பல லட்சக்கணக்கான கழிவு செல்ஸ்ல வந்து உடல்லையே வந்து தங்கி இருக்கும். இந்த மாதிரி செத்து போகக்கூடிய கெட்ட செல்ஸ்ல வந்து முழுமையான முறையில உடல்ல இருந்து வெளியே போகாம உடல்லையே வந்து தங்கிருது. அதுதான் வந்து செல்லுலார்
செல்லுலார் டீப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்லுலார் டீப்ரீஸையும் கெட்ட செல்களையும் உடல்லேயே வந்து ஏற்கனவே தங்கி இருக்கக்கூடிய அந்த செல்லையுமே வந்து எதிர்ப்பு சக்திகள் உருவாக்கக்கூடிய இந்த மேக்ரோஃபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குட்டி குட்டி கெட்ட கெட்ட செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு முழுங்கிருது அப்படிங்கிறத வந்து விளக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உடலில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன செல்ஸ் நம்மளுடைய நார்மலான செல்லு தான் வந்து டியூமர் செல்ஸாக கேன்சர் செல்ஸாக மாறுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். அந்த டியூமர் செல்ஸையும் அந்த கேன்சர் செல்ஸையும் இந்த மேக்ரோஃபேஜ் அப்படிங்கிற ப்ராசஸ் ஆட்டோஃபேஜி மூலமாக பெரிய செல்லு வந்து நல்ல செல் வந்து சாப்பிடுது அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து விளக்குறாங்க. அப்போ இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த ஃபாஸ்டிங்கில் இந்த நோன்பு விரதம் இருக்கக்கூடிய முறைகளில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருந்து மிகப்பெரிய கொடிய நோய்களாக இருக்கக்கூடிய கேன்சர் வரைக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ரெகுலராக எடுத்துகிட்டு வரதின் மூலமாக. இது வந்து ரமதான் அப்படின்னா ஒரு மாதம் எடுக்கிறோம், அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அதில் வந்து சந்தேகமே இல்லை. அதையும் தாண்டி ரமதானையும் தாண்டி மற்ற நாட்கள்லையும் அடிக்கடி நம்ம வந்து இந்த ஃபாஸ்டிங் நோம்பை வந்து எடுத்துகிட்டு வரும்போது மிகப்பெரிய பெனிஃபிட்ஸை வந்து மிகப்பெரிய ஒரு இம்யூன் சிஸ்டத்தை நம்ம உடலை வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி மிகுந்த ஒரு உடலா வந்து இது வச்சிக்குது அப்படின்னு வந்து சயின்டிஃபிக் ரீதியாக வந்து விளக்குறாங்க. அடுத்ததாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து சொல்றாரு, உடலில் இருக்கக்கூடிய மைக்ரோபயாம் கட் பாக்டீரியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம சாதாரணமாக பார்க்குறோம் உடலை வந்து நம்ம ஒரு உருவமாக வந்து இருக்கிறோம், ஆனால் நம்ம உருவத்துக்குள்ள கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்கள் வந்து வாழுது. அந்த நுண்ணுயிர்கள் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய எந்த சாப்பாடுமே வந்து டைஜஷன் ஆகாது, செரிக்காது. அப்படி டைஜஷன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து டைஜஷன் உடல்ல செரிக்க வைக்கிறதுக்கும் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்கள் வந்து நம்ம தேவை. அந்த செரிச்ச சாப்பாட்டை வந்து மெட்டாபாலிசம் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து உடல்ல அனுப்புறதுக்கும் அந்த கட் பாக்டீரியா அந்த நுண்ணுயிர்கள் வந்து உடலுக்கு வந்து நமக்கு தேவை. அந்த சத்துக்கள் மூலமா நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை வந்து உடல்ல வந்து உருவாக்க வைக்கிறதுக்கும் அந்த கட் பாக்டீரியா அந்த நுண்ணுயிர்கள் வந்து தேவை அப்படின்னு வந்து டாக்டர் பால் போன்றவர்கள்லாம் காலம் காலமாக வந்து விளக்கிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா இந்த கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து 2 வகையா இருக்குது. ஒன்று கெட்ட வகையான பாக்டீரியா, இன்னொரு நல்ல வகையான பாக்டீரியா. இந்த நல்ல வகையான பாக்டீரியா அதிகமாகும் போது அது வந்து நல்ல முறையில் வந்து உடலை வந்து இயக்குது. எப்போ வந்து கெட்ட வகையான பாக்டீரியா வந்து அதிகமாகுதோ அப்போ வந்து உடல்ல வந்து நோய்களை வந்து உருவாக்குது. மிக அதிகமாக வந்து வயிற்று பிரச்சனைகள்லாம் வந்து எதனால வருது அப்படின்னா இந்த கட் பாக்டீரியா வந்து பாதிப்படையுது. இந்த குட் பாக்டீரியாவினுடைய அளவு கம்மியாகுது, கெட்ட பாக்டீரியாக்கள் வந்து அதிகமாகுது. இதை சரி செய்யணும், இதை ரிவர்ஸ் பண்ணணும், நல்ல பாக்டீரியாவை அதிகமாக ஆக்கணும் அப்படின்னா நல்ல வந்து ஃபைபர் கண்டென்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் பால் போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது, இந்த ட்ரை ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து இந்த கட் பாக்டீரியாவை உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாக்டீரியாவுமே வந்து ரீஜுவனேட் பண்ணுது, ரீஆக்டிவேட் பண்ணுது. அதை தான் வந்து மைக்ரோபியல் டைவர்சிட்டி அப்படின்னு வந்து சயின்ஸில் வந்து அந்த டேமை வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வைக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்த்து மன அழுத்தத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த ஃபாஸ்டிங் இந்த ட்ரை ஃபாஸ்டிங் முறைகள் வந்து போராடுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் எப்படி மன அழுத்தத்தை வந்து இந்த ஃபாஸ்டிங் வந்து குறைக்குது அப்படிங்கிறது வந்து 2 வகையாக வந்து பிரிக்கிறாரு. ஒன்று வந்து கெமிக்கல் ஆக்ஷன் உடலில் நடக்கக்கூடிய அந்த கெமிக்கலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், இன்னொரு பக்கம் மென்டல் ஆக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மூடு ஸ்விங்ஸு மூடை வந்து எப்படி வந்து சரி பண்ணுது அப்படிங்கிறத வந்து விளக்குறாரு. அதில் முதலாவது கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தா ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. இந்த மாதிரி மூளை நரம்பியலில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸை வந்து இந்த ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ப்ராசஸும் வந்து சரி பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா BDNF அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்து சுரக்குது, பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு புரோட்டீன் நல்ல வகையான மூடுகளை வந்து சுரந்து கெட்ட வகையான ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தங்கள் அந்த மூடை வந்து தணிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா கீட்டோன் ப்ரொடக்ஷன். இந்த ஃபாஸ்டிங் மூலமாக நம்ம மாவு சத்து கார்போஹைட்ரேட்ஸே எடுக்காமல் இருக்கும்போது கீட்டோன் வந்து சுரக்குது. அந்த கீட்டோன் வந்து இந்த பிரெயினுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபியூவலாக ஒரு எனர்ஜியாக வந்து பயன்படுத்துது. அப்படி பயன்படுத்தி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு வந்து 3வது காரணமாக வந்து சொல்கிறாரு. 4வதாக பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோன் ரெகுலேஷன். கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இருக்குது. அந்த கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் தான் மன அழுத்தத்தை வந்து உருவாக்குது. இந்த கார்டிசோலை தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு தான் பேரே வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த கார்டிசோலை வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் வந்து அது இருக்க வைக்கிறதே தவிர அது மிக அதிகமாக அந்த கார்டிசோல் வந்து மிக அதிகமாக எப்போ சுரக்கும் அப்படின்னா மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும்போது இந்த கார்டிசோல் வந்து சுரக்கும். அதை வந்து இந்த ஃபாஸ்டிங் வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத வந்து விளக்குறாரு. 2வது டைப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து கெமிக்கல் டைப்ஸு, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உடலில் வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். 2வதாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மூடு மென்டல் வகையான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம சாதாரணமாகவே தெரியும், நம்ம விரதம் இருக்கும்போது நோன்பு இருக்கும்போது 10 மணி நேரம் 12 மணி நேரம் 14 மணி நேரம் நோன்பு இருக்கும்போது நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால நமக்கு எனர்ஜி இருக்காது. அதனால தேவையில்லாமல் நம்ம வந்து டென்ஷன் ஆக மாட்டோம்,
ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம். மன அழுத்தங்களுக்குள்ள நம்ம போக மாட்டோம். அமைதியா வந்து இருப்போம். யாராவது வந்து நம்மள வந்து கோவப்படுத்தினாலும் கூட நம்ம வந்து சண்டை போடுற அளவுக்கு நமக்கு வந்து எனர்ஜி இருக்காது. அதுவே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா வந்து இருக்குது. அத கூட நம்ம நபிமொழிகள்ல வந்து கேள்விப்பட்டிருப்போம். நீங்க நோன்பு இருக்கும்போது தர்க்கம் பண்ணாதீங்க. யாராவது சண்டை சச்சரவுகளுக்கு வந்தாங்க அப்டின்னா, நான் ஒரு நோன்பு இருக்கிறேன், நான் விரதத்தில இருக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு ஒதுங்கிருங்க அப்டின்னு வந்து நபிமொழியே வந்து இருக்குது. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்டின்னா, சயின்ஸ் ரீதியாவும் சொல்றாங்க. இப்டி நோன்பு இருந்து, அதுல நம்ம சாப்பிடாம இருந்து, அது மூலமா நமக்கு எனர்ஜி கிடைக்காம இருந்து, யாராவது வந்து சண்டை சச்சரவுகள் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஆஃபீஸ் போறோம், வீடுகள்ல, ஆஃபீஸ்ல, வெளியில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து நமக்கு சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்குது. நமக்கு கோவத்தை ஏற்படுத்தக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் வந்து நடந்துட்டு தான் வந்து இருக்குது. அப்போ குறைஞ்சது இந்த மாரி விரதம் இருக்கும்போது, இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போதாவது வந்து நம்ம சண்டை போடுறதுக்கு முதல்ல வந்து சத்து இல்லாம போயிருது. அதுவே வந்து நமக்கு பெனிஃபிட்ஸா மாறிடுது. அந்த சண்டை போட்டு அதில ஸ்ட்ரெஸ் ஆகி, அது மூலமா நமக்கு வந்து மன அழுத்தங்கள் வந்து ஏற்பட்டு, இப்படியே வந்து பல பேருடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்குது. அதற்கும் வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃபாஸ்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இந்த டாக்டர் வந்து விளக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மென்டல் கிளாரிட்டிய வந்து குடுக்குது. இந்த மாரி நம்ம உடல வந்து நம்ம அதிகமா சாப்பிடும்போது தெரியும். நமக்கு தூக்கமா வரும். ஒரு டயர்ட்னஸ வந்து குடுக்கும். ஆனா வயிறு காலியா இருக்கும்போது மைண்ட் வந்து நல்லா வந்து வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் வந்து அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். உடல் வந்து டயர்டா இருக்குமே தவிர, மிகப்பெரிய ஆக்டிவிட்டீஸ வந்து நம்ம செய்ய முடியாதே தவிர, மைண்ட் வந்து நல்லா வந்து கிளாரிட்டியா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். அததான் வந்து இதுல வந்து விளக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்கிரீஸ்டு எமோஷனல் ரெசிலியன்ஸ் எமோஷனலா நம்மளுடைய மென்டலா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்குது. நம்ம ஒரு வீக்கான ஒரு பெர்சனா இருந்தாலும், நம்மள வந்து அது வந்து ஸ்ட்ராங் ஆக்குது. இந்த மாரி ஃபாஸ்டிங் இருக்கும்போது, ஒரு பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மைய வந்து கத்துக்கிறோம். நம்ம பசிய வந்து நம்ம வந்து தாங்குறோம். கோவத்த வந்து நம்ம அடக்குறோம். தற்பெருமைகள், பொறாமைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்துறோம். அதனால எப்படி நம்ம வந்து ரெகுலரா வந்து எக்ஸர்சைஸ் பண்ணும்போது, உடல் வந்து நல்ல ஒரு வலுவா இருக்குதோ, ஒரு ஸ்ட்ரென்த்தா வந்து இருக்குதோ, ஒரு வீக் இல்லாம இருக்குதோ, அதே போல ரெகுலரா ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடலோடு சேர்ந்து மனதும் வந்து மென்டலா வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இப்படியாக இந்த டாக்டர் எரிக் பிரெக் சொல்லக்கூடிய மிக முக்கியமான 5 ப்ராசஸ வந்து சொல்றாரு. அந்த 5 ப்ராசஸ்ல இருந்து ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு வந்து இதுல நிவாரணி இருக்குது அப்படின்னு வந்து இதுல உள்ள ஆழமா போய் பார்த்தோம் அப்படின்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு டாபிக்கா வந்து இது போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இந்த விரத முறையில, ஃபாஸ்டிங் முறையில வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால தான், இதுல வந்து அவரே வந்து அடிக்கடி மென்ஷன் பண்றது வந்து ரெகுலர் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றாரு. அடிக்கடி ஃபாஸ்டிங் நோன்பு இருக்கும்போது, தொடர்ச்சியா வந்து நம்ம எடுத்துட்டு வரும்போது, மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ வந்து நம்ம உடலுக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிறத வந்து டாக்டர் எரிக் பிரெக் வந்து சொல்றாரு. எவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் வந்து இதில இருக்குது. இத நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, ரமதான்ல மட்டும் இல்லாம, ரமதான் அல்லாத காலங்கள்லயும் நீங்களும், நானும் வந்து இத எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ், எவ்வளோ பெரிய நோய்கள்ல இருந்து நிவாரணம் வந்து நம்ம பெற முடியும். எதிர்ப்பு சக்திகள வந்து இத வந்து உருவாக்குது அப்படிங்கிறத வந்து இந்த மாரி நவீன மருத்துவத்தின் மாடர்ன் சயின்ஸ்ல, மாடர்ன் மெடிசின்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸே வந்து மிக அதிகமான முறையில வந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறத வந்து நிதர்சனமா வந்து நம்ம இந்த காலகட்டத்தில வந்து நம்ம பார்க்கிறோம். அதனால நன்மை எதுல இருந்தாலும், எங்கு இருந்தாலும் நம்ம தாராளமா வந்து எடுத்து நம்ம உடலுக்கு, நம்ம மனதிற்கும், நம்மளுடைய சுற்றத்துக்கும் வந்து நன்மை பயக்கும் அப்படின்னு தெரிஞ்சா, நம்ம தாராளமா வந்து எடுத்து அத வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். அதுல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம விளங்க முடியுது. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்புறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொர்க்கை மீடியா.